இந்நாட்டில் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கக்கூடிய வடமாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. அதற்கமைய வடமாகாணத்தில் தற்போது செயலிழந்து காணப்படும் அரசாங்கத்துக்கு சொந்தமான தொழிற்சாலைகளை மீள இயங்கும் நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் புதிய திட்டங்களை தயாரித்துள்ளது. வடமாகாணத்தில் புதிய கைத்தொழில் பேட்டையை ஆரம்பிப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பில் திட்டங்களை தயாரிப்பதற்கும் வடமாகாணத்தின் கைத்தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பில் கண்டறிவதற்காக அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி வடமாகாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டார். கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும ஆகியோரும் இவ்விஜயத்தில் இணைந்திருந்தனர். காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் இங்கு கண்காணிப்புக்குட்படுத்தப்பட்டன. நவீன உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் அபிவிருத்தி செய்யப்பட்ட ஆனையிறவு உப்பு தொழிற்சாலை எதிர்வரும் 26ஆம் தேதி மீள திறக்கப்பட உள்ளது. அதன் செயற்பாடுகளை கண்டறிந்த அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி உள்ளிட்ட குழுவினர் உப்பு தயாரிப்பு தொடர்பான மீளாய்விலும் கலந்து கொண்டனர். முதன்முறையாக அரச கூட்டுத்தாபனத்தினூடாக உப்புக்காக அயடின் கலக்கும் தொழில்நுட்பமும் இந்த தொழிற்சாலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உத்தேச தொழில் பேட்டையாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ள காங்கேசன்துறை, மாங்குளம் மற்றும் பரந்தன் ரசாயன முதலீட்டு தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கு தேவையான பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றது. அதேபோல் அவ்விடத்திற்கு சென்ற குழுவினர் இதன் அடுத்த கட்ட செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளனர். செயலிழந்து காணப்பட்ட ஒட்டுச்சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை மீள இயங்க செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. நேற்று முன்தினம் அதன் தயாரிப்பு நடவடிக்கைகள் மீள ஆரம்பமாகின. 35 வருடங்களின் பின்னர் குறித்த தொழிற்சாலையின் செயற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ளன. இதனூடாக பல புதிய தொழில் வாய்ப்புகள் அப்பகுதி மக்களுக்கு உருவாக உள்ளன. காங்கேசன்துறை பகுதியில் வடமாகாணத்துக்கே உரித்தான விசேட தொழில் பேட்டை ஒன்றை உருவாக்க வரவு செலவு திட்ட யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான நிலப்பரப்பை விடுவிப்பது குறித்தே நாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். விசேடமாக காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு அருகில் விடுவித்துக் கொள்ளக்கூடிய சுமார் 300 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு காணப்படுகிறது. அதனை விடுவித்துக் கொள்வதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். பரந்தன் ரசாயன உற்பத்தி தொழில் பேட்டை ஒன்றை நாம் ஆரம்பிக்க உள்ளோம். ஆனையிறவில் உப்பு உற்பத்தியை நாம் ஆரம்பிக்கின்றோம். உப்பு தயாரித்தல் மற்றும் உற்பத்தி செயற்பாடுகள் நாம் ஆரம்பிக்க உள்ளோம். ஆனையிறவு அரச உப்பு என்ற வகையில் இதனை திட்டமிட்டுள்ளோம். இந்த வருடத்துக்குள் 13,000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்யவும் முதல் 9 மாதங்களில் 9,000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்யவும் நாம் எதிர்பார்க்கின்றோம். இது வடமாகாணத்துக்கே நற்செய்தியாக இருக்கும். இலங்கையின் உப்பு தேவையில் 175% எதிர்வரும் வருடத்தில் இதனூடாக பூர்த்தி செய்ய இலங்கை உப்பு நிறுவனத்துக்கும் தேசிய உப்பு நிறுவனத்துக்கும் இயலுமை கிடைக்கும் என நாம் நம்புகின்றோம்.